ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மைத்துமா விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்களா, நானும் விபிஷ்னாவும் எங்கே கிளம்பி நின்றுட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, விபிஷ்னாவோட பிடிஎம்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். விபிஷ்னா என்ன மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஸ்கூலுக்கு போய் தான் பார்க்கணும். நம்ம மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க டீச்சர்ஸ் எல்லாம்னு தெரியல. இன்னும் போய் பார்த்தா தான் தெரியும் என்ன விபிஷ்னா சொல்கிறாங்க அப்படின்னுவாங்களா பார்ப்போம். அப்புறம் நாங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற வழியில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளாம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போகிறதுனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு பயத்தில் இருப்போம். விபிஷ்னா பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு அது டிப்டாப்பாக வேறு கிளம்பி நின்றுட்டுருக்கா. நம்ம அதை வேறு காமிக்க சொல்லியிருக்கான் பாருங்கள். இதான் டிப்டாப், விபிஷ்னாவோட டிப்டாப். ஸ்கூலுக்கு போய் இருக்கு உனக்கு இரு பாத்துக்கலாம் விடுங்கறியா? இந்த டைம்ல எல்லாம் வீரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாத்துக்கலாம். அடேங்க அப்பா, என்ன டயலாக் எல்லாம் அடிக்கிறான் பாருங்க பையன். போற வழியில பாத்தீங்கன்னா யானை அப்படியே ரோட்ல ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே மேல ஏறுது, ரோட்லயே நடந்து போகுது. எல்லாரும் அப்படியே நாங்க எல்லாம் இங்கெல்லாம் ஸ்டக்காய் அப்படியே நின்னுட்டோம். நான் நினைக்கிறேன் அவங்க குரூப்ல இருந்து வெளியே தவறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, குரூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஏன்னா யானைங்க எல்லாம் ஒன்னாதான் சுத்தம், அப்படி தனியா சுத்துனா வெளியே இருந்துதான் எங்கயோ ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஐயோ, பக்கத்துலயே போறாரு ஒருத்தர், அப்படியே கிராஸ் பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. பயமே இல்லாம. நாங்க இங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் காருக்குள்ள. கார்ல இருந்து இறங்கி வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ். பயமா தான் இருக்கு. அது வேற கீழே தான் பாத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஜாலியா நின்னு அது சாப்பிட்டு இருக்கு. மேல வரைக்கும் நிக்கிறாங்க எல்லாரும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பாத்தீங்கன்னா அப்படியே தான் அது நின்றுட்டு இருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களும் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விரட்டுறதுக்காக. எவ்வளவுதான் அது ஆரன் போட்டாலும் அது நகரவே மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு மதம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் எல்லாம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது காது வேற கிழிஞ்சதுக்கு ரத்தம் வேற போகுது, எல்லாம் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் பயந்துட்டு தான் அங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அது திடீர்னு துரத்த ஆரம்பிச்சிச்சுன்னா பயங்கர பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு. அவங்களும் ரொம்ப நேரமாக அதை போராடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க துரத்துறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காருக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. நாங்களும் எல்லாம் காருக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிடுச்சு. நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம். 4 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 4 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் ஃபுல்லாக. இந்த யானைனால எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு பாருங்க வண்டிங்கெல்லாம். யானைகிட்ட இருந்து தப்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்தால் லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க இதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய பெரிய பாறைங்க பாருங்க எப்படி உருண்டு வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேசிபி எல்லாம் வச்சு அப்படியே நகர்த்திட்டு இருந்தாங்க. மீண்டும் தடைகள் தான் நம்மளுக்கு. மீண்டுமா ஆனாலும் நாங்க அதையெல்லாம் முறியடிச்சிட்டு போயிட்டே தான் இருக்கோம், உடனே மாட்டோம். யார் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பாத்தீங்கன்னா மோடிஸ்ட் வந்திருக்கோம். கிருஷ்ணா பப்ஸ் வாங்கிருக்கு. நாங்க எல்லாம் சாப்பிடுறோம். பசி எனக்கு பாத்தீங்கன்னா டீ வாங்கியிருந்தேன். விபிஷ்னா பாத்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் வாங்கியிருந்தான். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஊட்டியில வந்து 99 ஷாப்பை நாங்க விடல. கோயம்புத்தூர்ல தான் நாங்க 99 ஷாப் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் இங்கேயும் போறோம். நாங்க போய் நம்ம பாக்கலாம். விபிஷ்னா எங்க வந்தாலும் இந்த கீச்சைன் தேடுறத மட்டும் விட மாட்டான். எல்லாத்துலயும் ரேட் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ரொம்ப பிடிச்சது. 49 போட்டிருக்கு. பாக்கலாம், உள்ள போய் பாக்கலாம். விபிஷ்னா பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்து போட்டிருக்கான். நல்லா இல்ல விபிஷ்னா, நல்லாவே இல்ல விபிஷ்னா. சீரியஸா நல்லா எடுத்து வச்சிருக்கு. அதெல்லாம் லோகோலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கண்ணாடி நல்லா இல்ல விபிஷ்னா, வேண்டாம் வச்சிரு. எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ்.
நிறைய இருக்கு. இவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ டிசைன்ஸ், இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம். பர்ஸு, பவுச்சு, ஃபோன் பவுச்சு இதெல்லாம் இருக்குங்க நிறைய. ஒன்னொன்னு ஒவ்வொரு ரேட்ல இருக்கு. இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் இருக்குங்க. 299, 399 இந்த மாதிரி. நல்லா இருக்கானு பாக்குறதுக்கு. காஸ்மெட்டிக் பாருங்க, எக்கச்சக்கமா வச்சுக்கிறாங்க போட்டி. எல்லாம் இத்தனை இருக்கு இங்க. நெயில்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, டிசைன் டிசைனா இருக்கு. இருக்குல்ல அது. ஓகே, சூப்பரா இருக்கலாம். சாரி சுடிதாருக்குலாம் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க நெயில்ஸ் இங்க. வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கு. மெஷரிங் கிளாஸ், அது சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. கரண்டி, ஸ்பூனு, பருப்பு கிடையாது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட நம்ம ஆனியன் போட்டு வைக்கிறது எல்லாம் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. ஊர் சுத்திட்டு நாங்க சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். பசி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஜாலியாக நானும் விபிஷ்ணாவும் ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கோம். ஏன்னா விபிஷ்ணா குளிர்தா, செம்ம குளிர். மழை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையா மழை. விபிஷ்ணா நடுங்கிட்டு உட்காந்துக்கிறான். அது இப்போ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தான் பாருங்க. சில்லு சில்லுன்னு இருந்தது கையெல்லாம். வந்துட்டு நடுங்கிறான் பையன். அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கீங்கலாம். வந்துருச்சு போட்டு. மட்டன் பிரியாணி குழம்புலாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் ஆனியன் மேலே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். விபிஷ்ணா என்ன பசியில் ருசி தெரியுதா? பசியில் ருசி தெரியுது. அட்டகாசமாக இருக்குது தானே? அட்டகாசமாக இருக்கு. ரசிச்சு சாப்பிட்டு எப்படி மிஸ்டா இருக்குன்னு ரோடு ஃபுல்லா. இப்போதான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. வழியே தெரியல, ரோடே தெரியல. இந்த மிஸ்ட்ல நாங்கள் போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஆப்போசிட்ல வண்டி வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. பயங்கரமா இருக்குல்ல ரைடு. நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும், வீடியோல பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் நைட்ல பாருங்க மேட்டுப்பாளையம் எப்படி தெரியுதுன்னு. கீழே மேல இருந்து எடுத்துட்டு இருக்கேன் நான். எல்லாம் ஃபுல்லும் வீடுங்க தான். கச்சபுச்சன்னு தெரியுது. நைட்டு தான் தெரியுது. நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கல. ஊட்டிலேருந்து நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 99 ஷாப்புக்கு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ். 99 ஷாப் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஸ்பேனர் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஏதோ ப்ரெஸ் பண்ணி கொடுக்குமா தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக. அதுக்காக இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு கார் கழுவுறதுக்காக. நான் ஒரு கிளிப் ஒன்று வாங்கினேன். இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 29 தான் இந்த கிளிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த உட்டன் கோம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சீப்பு, உட்டன் சீப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மார்க்கெட் போயிருந்தோம். மார்க்கெட் வீடியோ என்னால் எடுக்க முடியல. நான் வாங்கிட்டு வந்தது மட்டும் உங்ககிட்ட காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு, கலர் கோஸு, இது பார்த்தீங்கன்னா பீன்ஸு, அப்புறம் காலிஃப்ளவரு, கொத்தமல்லி தலையும் முள்ளங்கியும் வாங்கிட்டு வந்தேன் ஊட்டி மார்க்கெட்லேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அவகேடோ, லிச்சி, இது பார்த்தீங்கன்னா ரங்குஸ்தான் இந்த பழம். ஊட்டிக்கு போயிட்டு வரிக்கி வாங்காமல் வர முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஊட்டி வரிக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பீஸ் கேக்கு. அப்புறம் சாக்லேட், மெயினாக சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட். இது 2 பாக்ஸ். இது மிக்ஸ்டு தான் சாக்லேட் எல்லாமே. மிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.